வாசனை மற்றும் பாரம்பரியம் மிக்க 70 வகையான சிறுதானிய பொருட்கள். சென்னை கோடம்பாக்கம் ரங்கராஜபுரம் 5 விளக்கு அருகில் நாகார்ஜுனா முதல் தெருவில் மண் வாசனை சிறுதானியம் மற்றும் பாரம்பரியமிக்க 70 வகையான பொருட்கள் மற்றும் இயற்கை மாவு அங்காடி திறப்பு விழா நடைபெற்றது. இந்த அங்காடியின் நிறுவனர் மேனகா ஆவார். மேலும் 13 ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கினோம். தற்போது புது முயற்சியாக இந்த சிறுதானியத்தில் மாவு விற்பனையை துவக்கியுள்ளோம். மக்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் பாரம்பரிய உணவானது மக்கள் பயன்பாட்டில் இருந்து வெகு தூரம் விலகி சென்றுள்ளார்கள். அதனை மீண்டும் மக்கள் இயற்கை உணவு வகைகள் மற்றும் சிறுதானிய பொருட்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான முயற்சியாக இந்த அங்காடியினை துவக்கி உள்ளதாகவும், இதனால் மக்கள் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதற்கு மத்திய மாநில அரசு விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அப்போதுதான் இயற்கையான உணவு வகைகளை பெருக்க முடியும். இதனால் மக்கள் பயனடைவார்கள். மக்களும் ஆரோக்கியமான சூழ்நிலையில் மாறக்கூடிய நிலை ஏற்படும். விவசாயிகள் நலமாக இருந்தால் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கும் வளமாக இருப்பார்கள். எனவே மக்கள் பயன்பாட்டிற்காக இந்த அங்காடி துவக்கி உள்ளதாகவும், இதில் 70 வகையான பாரம்பரியமிக்க உணவு வகைகள் விற்பனைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும், மக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். வணக்கம், நான் மேனகா. என்னோட நிறுவனத்து பேர் மண்வாசனை ட்ரெடிஷனல் ஃபுட் பிரைவேட் லிமிடெட். நாங்கள் கடந்த ஒரு 13 வருடமாக நாங்கள் இந்த பாரம்பரிய அரிசி சிறுதானியங்களுக்காக மதிப்பு கூட்டல் நிறைய விஷயங்களில் புது முயற்சி பண்ணி வச்சுதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாரம்பரிய ரகங்கள்லாம் அதிகப்படியான விலைகள் இருக்குது. ஸோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மள இயற்கை விவசாயிகள் இந்த பாரம்பரிய ரகத்துங்களை என்னென்ன ரகங்கள் இருக்குது, இப்போ அரசு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய நம்மாழ்வார் ஐயா விருது கொடுக்குறாங்க, நல்ல ஒரு விவசாயிகளுக்கு நம்மாழ்வார் ஐயா விருது கொடுக்குறாங்க. இப்போ நெல் ஜெயராமன் ஐயாவுடைய அறக்கட்டளைக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க, அரசு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. இப்போ மக்களிடையே பார்த்திங்கன்னா இதோட விழிப்புணர்வு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இது அதிகமாக ஒரு அரசு முறையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி கொடுத்தாங்க, நல்லாயிருக்கும். எப்படி நம்மளை இயர் ஆஃப் மில்லட் இயர் நம்ம கொண்டு வந்திருக்கோமோ, நம்மளுடைய பொக்கிஷமான பாரம்பரிய ரகத்தை இப்போ நெல் ஜெயராமன் ஐயா 174 ரகங்களை வச்சாங்க. நம்ம காரைக்கால் பாஸ்கர் ஐயா ஒரு 200 வெரைட்டி அரிசிகளை வச்சுட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு என்னென்னா, என்னுடைய கருத்து என்னென்னா, நம்மளுடைய தமிழகத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பழனி செப்பேட்டிலேயே நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களை பதிக்க வச்சுருக்காங்க. இந்த ரகங்களை மக்களிடையே ஒரு விழிப்புணர்வு மாதிரி, பெண்களுக்கு இந்த அரிசி, அது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த அரிசி, ஆண்களுக்கு இந்த அரிசி, எல்லாரும் இப்போ ஒரு ஃபெர்டிலிட்டி கிளினிக்ஸ்லாம் நிறைய இருந்தது, குழந்தையின்மை நிறைய காணப்படுது. நம்ம நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். நிறைய சிஸ்ட் வருது, கர்ப்பப்பை கட்டிகள் வருது. இந்த மாதிரி வர்றதுக்கு காரணம் நம்மளோட உணவு பழக்கம். அந்த உணவு பழக்கம் நான் கண்ணாட பார்த்துருக்கேன். என்னுடைய கஸ்டமர்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதோட பயனடைஞ்சதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். அதாவது நம்மளுடைய பாரம்பரிய ரகங்களில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷன்னு தான் சொல்லுவோம், ஒரு மிகப்பெரிய ஒரு மேஜிக்கல் ரைஸ் தான் சொல்லுவேன். இந்த மாப்பிளை சம்பா ஆகட்டும், பூங்காராகட்டும், குள்ளக்காராகட்டும், கருங்குருவை ஆகட்டும், கருங்குருவைலாம் அரிசிலாம் நம்மளுடைய இந்த காயக்கல்பம் அரிசி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரகங்களை அரசு கையெடுத்து இந்த மாதிரி ரகங்களை நீங்கள் ஒரு மண்டலத்துக்கு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலான்றது அரசு சப்போர்ட் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக நம்மளோட இயற்கை விவசாயமும் அழியாது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை நம்மளுடைய பொக்கிஷமான நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சேர்ந்த இந்த அரிசி ரகங்களும் அழியாது. இப்போ எல்லார் இடத்துலையும் பார்த்திங்கன்னா உணவு திருவிழா நடந்துகிட்ருக்கு. ஆற்காடாகட்டும், நம்மளுடைய திருவண்ணாமலை ஆகட்டும், நிறைய இடத்துல உணவு திருவிழா நடக்குது. சென்னையில் மிக விரைவில் நம்ம உணவு திருவிழா, மண்வாசனை கிராமிய திருவிழா நடத்த போகிறோம். மேலும் எங்களின் புதிய முயற்சியாக கருப்பு கவனி, மாப்பிள்ளை அரிசி, ஐஸ்கிரீம், பனங்கற்கண்டு பயன்படுத்தி மக்களுக்கு வழங்கி வருகிறோம். இந்த ஐஸ்கிரீமுக்கு மக்களிடம் அமோக வரவேற்பு கிடைத்துள்ளது. மேலும் இந்த சிறுதானிய மாவு அங்காடி விரிவுபடுத்த உள்ளதாகவும், இதனை குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்க விருப்பம் உள்ளவர்கள் எங்கள் நிறுவனத்தை அணுகினால் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நாங்கள் உதவி செய்ய தயாராக உள்ளோம். எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9884166772 என்ற எண்ணை அழைக்கலாம்.